டெல்லிக்கு செல்லும் தமிழக சிங்கம் மத்திய அமைச்சராகும் அண்ணாமலை. மோடி அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான். தமிழக அரசியலில் ஒரு தனி மனிதராக நின்று திராவிட கோட்டைகளை அதிர வைத்தவர்தான் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. பதவிக்காகவோ புகழுக்காகவோ அரசியலுக்கு வராத ஒரு முன்னாள் IPS அதிகாரியின் உழைப்பை தேசம் அங்கீகரிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கு இணங்க அண்ணாமலை விரைவில் மத்திய அமைச்சராக பதவியேற்கப் போகிறார் என்ற செய்தி டெல்லி வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. தமிழகத்தில் பிரதமர் மோடியோ அல்லது அமித்ஷாவோ பங்கேற்கும் மேடைகளில் அண்ணாமலையின் பெயரை சொன்னாலே தொண்டர்கள் மத்தியில் எழும் அந்த தன்னெழுச்சியான முழக்கம் டெல்லி வரை கேட்டுள்ளது. வெறும் கட்சி தலைவராக தாண்டி இளைஞர்களின் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, எழுச்சி நாயகனாக அண்ணாமலை உருவெடுத்துள்ளதை பாஜக தலைமை உணர்ந்துள்ளது. அதிமுகவுடனான கூட்டணி என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர் பதவி மாற்றம் செய்யப்பட்டாலும் அண்ணாமலையை எப்படி பயன்படுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும் என அமித்ஷா அப்போதே எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிரடியாக சொன்னது இப்போது உண்மையாக போகிறது. ஆந்திராவில் காலியாக உள்ள மாநிலங்களவை MP பதவியின் மூலம் அண்ணாமலையை நாடாளுமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையின் IPS பின்னணி மற்றும் நிர்வாக திறமையை கருத்தில் கொண்டு அவருக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமித்ஷாவின் நம்பிக்கைக்குரிய குட் புக்கில் இடம்பெற்றுள்ள அண்ணாமலைக்கு தேசிய அளவில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதன் மூலம் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. எந்த பதவியையும் எதிர்பார்க்காமல் தேச நலனுக்காக பணியாற்றிய அண்ணாமலைக்கு கிடைக்கப் போகும் இந்த அங்கீகாரம் தமிழக பாஜக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்துள்ளது. அது மட்டுமல்லாது அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டதே என ஆதங்கப்பட்ட அவரது ரசிகர்களை இந்த நியூஸ் கண்டிப்பாக உற்சாகமடைய செய்யும். அண்ணாமலை டெல்லிக்கு சென்றாலும் தமிழக அரசியலில் அவரது தாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு நேர்மையான அதிகாரி இப்போது வலிமையான அமைச்சராக தேசத்திற்கு சேவை செய்ய தயாராகிவிட்டார். அண்ணாமலையின் இந்த அதிரடி வளர்ச்சி குறித்த உங்களது கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. மத்திய அமைச்சராகும் அண்ணாமலையால் தமிழக பாஜகவில் எப்படியான தாக்கம் ஏற்படும்? தமிழகத்தில் உள்ள அண்ணாமலையின் தொண்டர்களுக்கு இந்த செய்தி எப்பேற்பட்ட செய்தியாக இருக்கும் என்பது குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎனை ஃபாலோ பண்ணுங்க.